சரி ஓகேடா, நான் போய் அசைன்மெண்ட் எழுதுறேன். பை. பூச்சாண்டி கேட்டு புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி டயக்ராம் வரைய வேண்டியதாக இருக்கு. சே, என் பேர் வந்து கார்த்திகேயன், நிக்நேம் பிட்டு. ஃபேவரட் ஆக்டர் வந்து எல்லாம் ஃபாரின் ஆக்டர்ஸ் மாப்பிள்ள, சொன்னால் உனக்கு புரியாது. ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வந்து 1 2 எல்லாமே பிடிக்கும்டா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீனு, பாய், ஐயர் மாமா, கவிங்க, அப்புறம் நம்ம கூடு. ஃப்ரெண்ட்ஷிப்னா உண்மையாக இருக்கணும் மாப்பிள்ள, எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் நம்மள மாதிரி மாப்பிள்ள. ஃபேவரட் டீச்சர் வந்து என் பயாலஜி டீச்சர் சுஜித்ரா மிஸ் தான்டா. ஆனால் அவங்கள விட ஜுவாலஜி சப்ஜெக்ட் தான் மாப்பிள்ள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அபவுட் யூ, உன்னை பற்றி என்ன சொல்கிறது? சரி கோச்சிக்காத மாப்பிள்ள. ஒரு நாள் ஞாபகம் இருக்கா, உன்னை என் வீட்டுக்கு கூப்பிட்டேன். என் பேரண்ட்ஸை பற்றி என்ன வச்சு சைலண்டாக இருக்கா? என்னதான் பார்க்கூட பார்த்துட்டியா என்ன? அதான உன் வேலை. டிவோர்ஸ்டா, அம்மா அப்பாவுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது. என்னடா சடனா சொல்ற? ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தாங்க. இப்பதான் அப்பா முன்ன மாதிரிலாம் இல்லடா, நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். அவங்களுக்குள்ள தானே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? நீ போய் பேசலாம்ல. அவங்க 2 பேரும் உனக்கு எவ்வளவு முக்கியம் போய் புரிய விடா. இப்ப கூட அவங்கவுங்க சைடு நீ போகணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்த நீன்னு போய் புரியும். உனக்காக நீ தான் பேசணும். நானும் இங்க இருக்க மரமும் செடியோ இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியும். போய் பேசுவேன். நீ சொன்னது கரெக்ட் மாப்பிள்ள, நமக்கு நாம தான் பேசணும். இப்போ என் பேரண்ட்ஸ் என் கூட. தேங்க்ஸ்டா மாப்பிள்ள. அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்னா மாப்பிள்ள, நம்ம குரூப் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவோமே, ஞாபகம் இருக்கா? டேய், நம்மளாம் இங்க வர சொல்லிட்டு எங்கடா போனானுங்க அவனுங்க? யாரை விட்டும் பாயுமா? எத்தனை டே லைன் விட்டு படித்து முடிச்சிட்டாங்களாண்டா, ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டுறேன்னு போயிருக்காங்க. யாரு பிட்டும் பாயுமா? காம்பினேஷனே சரியில்லையே. அட போடா கூட. பாரு, என்னதான் அவனுங்க எங்கே சுற்றினாலும் ஃபஸ்ட்டு செகண்ட் வாங்கிட்டு போயிடறானுங்க. டியூஷன்லேயும் எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட்டு போயிடறானுங்க. அந்த ஆள் நானா அவங்கள பார்த்து திருந்துறான், நம்மளை பிடிச்சி கத்துறான். நீ ஏன் மாப்பிள்ள கவலைப்படுற? லண்டனே உன் கையில். சவாடி சக்சஸ். வாங்க விட்டு என்ன விட்டு கையில் பக்கத்து வீட்டு ஆண்டியும் எதிர் வீட்டு அங்கிளும், நடுவில் நானும். ஆமா, நடுப்புற நீ என்ன பண்ண? கூடு படம் பேர்டா.
மை ட்ரீம் ஃபிலிம்டா. கொய்யால நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு உனக்கு எனக்கு விட்டு படம் கேக்குதா? டேய் இப்போ படிக்கிறதான் மாதிரி எக்ஸாம் வர மாதிரி பேசுறீங்க. வந்தா வாங்கடா. அப்ப நீங்க வரல, பாய் வாடா நான் போய் பார்க்கலாம். டேய் விட்டு சம பிட்டுல. டேய் விட்டு கதை தந்துச்சுடா. இருடா, இனிமேல் தான் அவன் கது திறப்பான். இங்க இருந்தா நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ச்சே, சடனா என் கசின் பண்ணி வாங்க வந்துட்டான்டா. ஆனா செம்ம ட்விஸ்ட்ல. டேய் ஃபர்ஸ்ட்லேருந்து போடுங்க டி. போட மாட்டியா? ஆனா அவன் இருக்க வரைக்கும் சிடி தேய பார்த்த மாப்ள. மை நேம் இஸ் ரதீஷ். நிக் நேம் வந்து கூடுடா. ஆக்டர்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான்டா. ஆக்ட்ரஸ் என் கீதோ தவிர வேறு யாருமே இல்லைடா. ஐயோ காயுவா, சாச்சா இல்லவே இல்லைடா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேங் தான் மாப்பிள்ள, கெத்து கேங்கில். ஃப்ரெண்ட்ஷிப்னாலே என்ஜாய்மெண்ட் தான்டா. டீச்சர் நம்ம ஸ்கூல் ஆயாமா கூட எனக்கு பிடிக்காதுடா. அபவுட் யூ உன்னை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்கு மாப்பிள்ள. நீ பெரிய ஆளுடா, சான்ஸே இல்லை. நண்பனுக்காக என்ன வேணா பண்ணுவல. என்னடா கூட ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கோம். மாப்பிள்ள நம்ம ஃப்ரெண்டு காக்கா இருக்கான்ல, அவன் பர்த்டேடா இன்னைக்கு. யாரு? நம்ம டியூஷன் ஃப்ரெண்ட். ஆமாண்டா. இரு ஃபோன். சரி ரூஸ் மாப்பிள்ள, வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கோம், கால் பண்ணுறேன் வாப்பலாம். சரியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரல. ஏன்னா வேற எவனோ ஒன்று மாதிரி வெட்டியா இல்லையா? ஒன்னில வாப்பலாம், வாடாப்பலாம். ஐயோ செம்ம காமெடி பேசுறான் அவன். எப்பா என்னன்ற அவன் தான் பெரிய ஆளுன்னு நினைப்பு. ஹேய் என்ன அந்த சைடு போற? இந்த பக்கம் தான் மாப்பிள்ள. ஏய் அவன் வீடு இந்த சைடுடா. 2 நாள் கூட போண்டா. வாடா. அவன் ஆன்டி வீட்டில் இருக்கான்டா, அங்கதான் போயிட்டு இருக்கோம் வா. ஆன்டி வீடா? கடுப்பேத்தாம சொல்லி எங்க போறேன் இப்ப நம்ம? மச்சி வாடாடி ப்ளீஸ்டா. என்னடா மச்சி ஈத்துடா. என்ன ஈத்துடா? நாளா வீட்டுல வர மாட்டேன் மாப்பிள்ள, அப்படியே காய் வீட்டுக்கும் போலாம்டா. சரி வெக்கப்பட்டதெல்லாம் போதும் வாப்பலாம். உன்னை போய் தப்பா பேசிட்டேனே மச்சி. ஐயோ உள்ள ஆசம் மச்சி, ஆசம். சரி போதும் நிறுத்து. அவங்க வீட்டுல யாரும் இருந்துட மாட்டாங்களே. அவங்க அண்ணன் தான்டா சரியான லூசு. இப்போ அவன் வீட்டுல இல்ல, ஆனா என் மேல செம்ம வெடியா சுத்திட்டு இருக்கான் மாப்பிள்ள. ஐயோ சரி நில்லு. காயத்ரி இந்த ஏரியா கிடையாது, அவ வீடு இங்க இருக்குன்ற. டேரா பேசிட்டு இருக்கோம்ல, நான் கேட்டதுக்கு அவங்க சொல்லல, நீ வேற கேப்பியா? என்னடா டேய் காயத்ரி வீடு எங்கடா? டேய் கூட டேய் இதா டேய் நான் விட்டுறடா. அவன் தான ரக்கிஸ்னா விட்டுறடா. என் தளபதி ராணி, எனக்காக என் ஆளோட அண்ணன் கிட்ட எல்லாம் அடி வாங்கியிருக்கல. செம கிரேட் மாப்பிள்ள நீ. அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். டியூஷன் போக போர் அடிக்குதுன்னு தெரியாதனமா உங்ககிட்ட ஒரு நாள் சொல்லிட்டேன்டா. மேட்டர் தெரியுமா உங்களுக்குலாம்? நம்ம கிளாஸ் காயத்ரி இருக்கால. யாரா? காயு. காயு அந்த காயுவே தான். அந்த காயுவும் நம்ம கிளாஸ்ல ஒரு பையனும் ரொம்ப நாளா மாத்தி பாத்துக்கிறாங்களாம். நேத்ரா பாத்துக்கிறாங்க. டாய் அப்ப நீதானா அது? துரோகி. டியூஷன் கட்டஸ்ட் வந்ததுக்கு என்ன செருப்பாலடி. மாப்பிள்ள என்ன பார்த்தான்னு கச்ச வரைக்கும் சொல்லவே இல்லையாடா? வாடா டென்ஷன் ஆகாதடா, வாடா மாப்பிள்ள. ஏன்டா நீ வேற, ஏற்கனவே அவன் காயுன்னு காஞ்சி போய் கிடக்குறான், இதுல நீ வேற அவனை உசிப்பேத்தி விட்டுட்டு இருக்க. Hello, can I speak to Ratish father? சொல்லுங்க, நான் ரதீஷ் தான் பேசுறேன். We are calling from Arun Institute. அருண் இன்ஸ்டியூட்ல இருந்து போன்ரா. சொல்லுங்க, கன்னியாகுமரியில இருக்காங்க. என்ன விஷயம்? அப்பா கிட்ட கொடுங்க. அப்பா வாங்க. அப்பா வந்து வேற ஒரு ஊர்ல இருக்காருங்க.
ஓகேங்க ரதீஷ், உங்கள் அப்பா நம்பர் கொடுங்க, நான் பேசிக்கிறேன். அப்பா நம்பருங்களா? இது ஒரு நிமிஷம். மச்சி டேய், அப்பா நம்பர் கேட்குறாங்கடா. நோட் பண்ணிக்கோங்க. மச்சி டேய், பார்த்து பேசுறா, என் வாழ்க்கையே உன் கையில் தான் இருக்கு. ஹலோ ஹலோ, வி ஆர் காலிங் ஃப்ரம் அருள் இன்ஸ்டியூட் சார். சொல்லுங்க. உங்கள் சன் ரதீஷ் டியூஷன் பக்கமே வரதில்லை சார். அது சம்மந்தமாக எங்கள் இன்ஸ்டியூட் ரகு சார் உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க. அடே எங்கவா, இங்க இருக்க விவசாயத்தையே டேய், பார்க்க எங்க அப்பா பிரின்சிபல்டா. கேட்டிங்களே, 10வது பிரின்சிபலா வேற இருக்கேன். நான் காயம் கடைச்சது தப்பாடா. எப்படியோ வீட்டில் தப்பிச்சிட்டேன். லைஃப்பில் இனிமேல் டியூஷனே போகக்கூடாது. போனாலும் உன் கூட போகவே கூடாது. என் பேர் ஆதித்யா. நிக்நேம் ஐயர் மாமா. எனக்கு பிடிச்ச ஆக்டர்னு பார்த்தனா விக்ரம், சூர்யா. எனக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ்னா த்ரிஷா தாண்டா. ஃப்ரெண்ட்ஸ்னா நீ, பிட்டு, பாய், கவிஞ, கூடு. ஃப்ரெண்ட்ஷிப் மீனிங் லைஃப்க்கு எப்போவுமே என்னை சோகப்படுத்தி பார்க்க தாண்டா பிடிக்கும். ஆனால் எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் என்னை சிரிக்க வைக்கிறீங்கள, நீங்கள் தாண்டா ஃப்ரெண்ட்ஷிப்போட மீனிங். என் ஃபேவரட் டீச்சர் நம்ம கிளாஸ் டீச்சர் எல்பி மேம் தாண்டா. அபவுட் யூ, சாரிடா மாப்பிள்ள. எனக்கு பேரண்ட்ஸ்னு இருந்திருந்தாங்கன்னா எப்படிலாம் நடந்திருக்காது. நேத்தே ஸ்கூலுக்கு வரல. டேய், உடம்பு சரியில்லடா. அட போட நீ. சரி, நம்ம கவிஞர்னு சொல்லியிருக்கோம். சரி சரி. நேற்று என்ன நினைச்சு ஸ்கூல்ல? என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கே தண்டை சோறு போட்டுன்னு இருக்கோம். இதுல எவனையோ கூட்டு வந்து அட்டகாசம் பண்ற. இன்னும் போய் என் தலையில கட்டி விட்டாங்களே பாரு. பிறக்கும் போதே நீ அப்பா அம்மாவை முழுங்கிட்ட, எங்களையும் அது சாவடிக்கிறியா? ரிலேஷன்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுட்டேன்டா மாப்பிள்ள. ஆனால் நட்பை பற்றி நீங்கள் தான்டா சொன்னீங்க. அதுவும் எக்ஸ்பெஷலாக நீடா. உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டா, போகவும் கூடாது. அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் February 28. நீங்களாம் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்கல்ல. கொடுக்கும் வெல்ல வளர்த்தெடுக்கும் வளர்ப்பிறையாய் நாம் தொடர்ந்திருப்போம். மனதினிலே உள்ள கவலையெல்லாம் கருதிடுதே சொத்தோயார் முல்லை கொடியாய் வெல்ல படர்ந்திருப்போம். இத்தருணத்தில் காற்றில் சிறகடிப்போம். மகிழ்ச்சியுள்ள நட்பில் கரை கடந்த மழை துளியாய் கடைசி நிமிஷத்தில் பண்ணால் எதுவும் சரியாக பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து என் பர்த்டே நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லை. இந்த ஒரு மூமெண்ட், தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஹாப்பி மூமெண்ட்டா. அன்றைக்கி தான் புதுசாக பிறந்த மாதிரி இருந்துச்சுடா. பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணால் இப்படி தான் ஹாப்பியாக இருக்குமா? அன்றைக்கி என் கண்ணில் நான் உங்களை என் அப்பா அம்மாவே பார்த்தேன்டா. முகமது ஜாஃபரா என் பேர். என் நிக்நேம் பாய். என் ஃபேவரட் ஆக்டர் வந்து அர்ஜுன்.
ஆக்ட்ரஸ்னா அசின் தான்டா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா 5 பக்கி பசங்க இருக்காங்கடா. அவனுக்கு கூட இல்லாத மூமெண்ட்ஸே இல்லை. டீச்சரு என் மேக்ஸ் டீச்சர் சுந்தரலி மிஸ் தான்டா. அபவுட் யூ மாப்பிள்ள, நீ செம்ம கிரேட்டா. நம்ம கேங்லேயே எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும். எல்லா டைமும் நீ என் கூட இருந்திருக்க. எப்போல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேனோ அந்த நாளோட முடிவில் ஃபீலே இல்லாமல் போயிடும்டா. ஏன்னா நீ என் கூட இருந்திருக்க. லைஃப் லாங்காக இப்படியே இருந்துடா. மறக்க முடியாத விஷயம்னா, நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 2 months பிஃபோர் என் அப்பா நேற்று தாண்டா எக்ஸாம் பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரா. இனிமே நீ தான் எல்லாம், தங்கச்சியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே இருக்கும்போது நெஞ்சில் கை வச்சுட்டு இங்கே சாப்பிட்டு எல்லாம் எல்லாரையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பார்க்க முடியாதபடி போயிட்டாரா. இனியொரு விடியல் இல்லை, இருளிலும் இவரது நட்பு, தொலைந்த உறவன் சோகம் மறையும், தோழர்கள் மடியில் சேரும். நாழமாட்டேன்டா, நாழமாட்டேன். நாழ்தான் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. நாழமாட்டேன்டா. வழியில் துடிக்கும் நெஞ்சம் வேறும், குருதி பையை மிஞ்சும், நொடியில் துளிர்க்கும் நட்பன் வேரை, இறுதி வரையில் நீங்களாம் இல்லைன்னா நான் எக்ஸாம் எழுதியிருப்பேன்னு தெரியலடா. எனக்கு எல்லாரும் நான் நல்லா பார்த்துக்கிட்டீங்க, எஸ்பெஷலாக நீங்கள். கஷ்டத்தை மறந்து போகிற அளவுக்கு நீ என் கூட இருந்திருக்கடா. அதுக்காக தேங்க்ஸ்ன்னு சொல்லி உன்னை தள்ளி வைக்க போகிறதில்ல. இருந்தாலும் தேங்க்ஸ் தான் மாப்பிள்ள. பெயர் தமிழரசன், பட்டப்பெயர் கவிஞன். நடிகர்னு பார்த்தா கமல்ஹாசன் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேங் பசங்க தான் மாப்பிள்ள. ஃப்ரெண்ட்ஷிப் தொலைப்பதும் கூட சுகம் இவரிடத்தில் நிமிடங்களை. ஆசிரியர்னா விஜய் மீனாட்சி மிஸ், லதா மிஸ். அபவுட் யூ, உன்னை பற்றி நான் சிதறி கிடந்த என் வாழ்வில் சீராய் சிறப்பை கொண்டு சேர்த்தாய். சோர்வடைந்த நேரம் எல்லாம் சோர்வை களைப்புறச் செய்தாய். என்னடா காலையே வந்துட்ட? மணி 9:30 மாப்பிள்ள. நீ லண்டன் டைம்ல செட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். பா சண்டே அதுவும் சீக்கிரமா வந்துட்டேன்னு கேட்டேன். என்ன மேட்ரு? நீயே படிங்க கவிங்கா. கருவறை கடந்து வந்தோம், கன பொழுதில் கைகோர்த்து பிணைந்தோம். மறுமுறை வாழ்வொன்று வந்தால் மரணம் வரை துணை வேண்டும். துன்பம் அஞ்சிட கண்டேன், துணையாய் உம்மை கொண்டேன். வானம் வழிவிட கண்டேன், வழி எங்கும் நட்பால் ஒளிர்ந்தேன். செம்மையா இருக்குடா கவிங்கா.
இதையாவது வீட்டில் சொல்லண்டா. இதையும் மறைச்சு வச்சிடாத ப்ளீஸ். இந்த தாள்கள் மட்டும் இல்லை, தகுதி இல்லாத இடத்துல இருக்கிற திறமையும் ஒழிஞ்சுதான்டா இருக்கணும். நான் கேட்டு முடியாதுன்னு சொல்லிட்டா நான் காயப்பட்டுருக்கணும்னு பயப்படல. ஆனா முடியாதுன்னு சொல்ற வழி அவங்களுக்கு வேணாமேன்னு பார்க்குறேன். தோல்வியும் துயரமும் பெற்றெடுத்த வலிமை நான். இதே கவிதை கனவு அப்பா கிட்டே இருந்துச்சு. ஆனா காலம் அந்த கனவுல கல்லெறிஞ்சிருச்சு. அவர் அதை தாங்கிக்கிட்டாரு, நான் தாங்கிப்பனான்னு பயப்படுறாரு. அதுவும் நியாயம் தானடா. உங்க அப்பா கிட்ட ஒன்று நீ ஒழிச்சுக்கிறது மட்டும் நியாயம், அப்படித்தானே? இதோட வேல்யூ எனக்கு தெரியும்டா, எல்லாருக்கும் தெரிய வைப்பேன். ஒரு ஃப்ரெண்டா அது என் கடமை. என் ரிலேட்டிவ் ஒருத்தர் பிரஸ்ல இருக்காரு. ஏய் அதெல்லாம் வேணாண்டா. கவிஞரே, நீங்க எதுவும் பேச தேவையில்ல, நான் பேசிக்கிறேன். என் வார்த்தைகளை கோர்க்க தெரியும் எனக்கு, கோர்த்த வரிகளை கோப்பிலிட வேண்டும் என்றாய். நினைவில் நீங்கா நிமிடங்கள், நம் பள்ளி நிறைவடைந்த 3ஆம் நாள். எங்க ஆயிரக்கானோ? வீட்டுல ஏதோ பிரச்சனையாண்டா, அவன் வரல. வந்ததுல இருந்து ஏன் சோகமா இருக்கீங்க? டேய் மாப்பிள்ள, உனக்கு என்ன நினைச்சுனே தெரியாதா? நம்ம ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு போச்சுடா, அவ்வளவுதான். நீ பாட்டு ஜாலியா அப்படி வந்து உட்காந்துருக்க. ஏண்டா கூட நம்ம ஸ்கூல் லைஃப் தானடா முடிஞ்சுது, இதுக்கே எவ்வளவு சீன் போறீங்கன்னு தெரியல. என்னடா வந்தது லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நீ பாட்டு வந்து உட்காந்து உளறிட்டே இருக்க. இவன் என்னன்னா நீ வரதுக்கு முன்னாடி தாடி வச்சுட்டு சாமியார போறான்றான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி பேசுறீங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க? கவிங்க அல வேற செய்வியா? ஐயோ, நம்ம கேங்லயே நீ தான் மிஸ் வச்சாம்ல, நீ அல்டா போடுறா. ஸ்கூல் லைஃப் தானடா முடிஞ்சுது. நம்ம கேங்ல நீ தான் அதிகமா ஃபீல் பண்ண நினைச்சா போடா, அவ்வளவுதான். இல்ல எல்லாமே முடியுது தெரியுதா? இனிமே எதுவுமே நடக்காது. சுத்துறது, அங்கடிக்கிறது, விட்டுப்படம் பார்த்து மாற்றுறது, குரூப் ஸ்டடிஸ், லைஃப் போற போக்குல குரூப் ஒன்று இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தோன்றதே மறந்து போயிடுவோம். எக்ஸாம் ஹால்ல ஆன்சர்ஸை யோசிச்சு அதெல்லாம் மைண்ட்ல ஓடுனதை விட உங்க கூட அந்த மெமரிஸ் தானே அதிகமா ஓடுச்சு. எதுவுமே உனக்கு தோணலையாடா? நீ ஸ்கூல் லைஃபை மிஸ் பண்றியா இல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்றியா? என்னடா கேள்வி இது? ஸ்கூல் லைஃப்னா யாருடா? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தானடா. உனக்கே புரியுதுல்ல, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நாங்களாம் உன் கூட தான்டா இருக்கோம், அப்புறம் அப்புறம் எங்களை மிஸ் பண்ணுவ? இல்லடா, எத்தனை நாளைக்குடா? எனக்கு அந்தளவு ஃப்ரெண்ட்ஸ் தான்டா போக போறோம். இதுக்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இப்பவே என்னடா உங்களுக்கு மட்டும் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தான்டா கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நீங்களா என் கூட இருப்பீங்க நம்பிக்கைலாம் இல்லை, நான் விட்டேன். போங்கடா, போறேன்னா போய்க்கோங்க. ஆனா ஒண்ணுடா, உங்களை மாதிரி 1000 பேர் ஒண்ணு எனக்கு கிடைக்க போறது இல்ல. நீங்க ஒருத்தரும் எனக்கு யூனிக்டா. போறதுன்னா போங்கடா. நெஞ்சை அள்ளும் உறவு உன்னை நிமிர செய்யும், நினைத்து பார்க்கும் போது வாழ்வே நிறைவாய் தெரியும். மாப்பிள, உன்னை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே நாங்க பட்ட பாடு. டே மாப்பிள, ஒரு மேட்டரு, உனக்கும் அதுக்கும் ஏதாச்சா? அந்த ஸ்டோரி அப்படியே விட்டுட்டியே? என்னது? இல்லை, இப்போ நாங்களாம் ஏதோ ஃபீல் பண்ணோம், டைலாக்லாம் விட்ட, கட்டிலாம் பிடிச்சி முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி அங்கே ஏதோ ஆச்சா? மச்சி கை கொடு, அதான் நானும் கேட்கணும்னு. டே மாப்பிள்ள டே உட்கார டே உட்கார. மாப்பிள்ளைய பத்தி என்ன நினைச்சீங்க? மாப்பிள்ள எல்லாம் பயங்கர டீசென்ட், கல்யாணம் பண்ணிட்டு தான் லண்டன்கே கூட்டு போவாப்புல. நீமாடா? விடு மாப்பிள்ள, இதெல்லாம் புதுசா உனக்கு? என்னடா ஆச்சு? எப்பா அவன் அண்ணான்னு சொல்லிட்டா போதுமாடா? சரிடா, விடுங்கடா. டேய் கவிங்க, நம்ம ஸ்கூல் டேஸ், நம்ம ஸ்கூல் லைஃபை பத்தி ஏதாவது கவிதை சொல்ல போவோம். வெளிச்சம் தேடி வீலென்று வெளியுலகம் வந்தோம், இருந்த போதும்
இருண்ட வீட்டில் இனிமை இழந்து தவித்தோம். திரண்டன சொந்தமென்ற நூறு தினம் தோள்களில் சுமந்திடும் உறவு வேறு ஏது? பிரியும் வரை பிரிந்திடாத பிராணவாயு போல, ஆதவ காய்ச்சலிலும் அகன்றிடாத அம்புலியும் வானும் போல, கரியவானை தழுவிக்கொள்ளும் மேகம் போல, வெளியெங்கும் கார்கால கவிதை பாடித் திரிவோம். நண்பன் உயிரில்